வணக்கம் கைஸ். கிரவுண்டுக்கு போய் வேற ரொம்ப நாளான மாதிரி இருந்துச்சு. அதனால நீ காலைல எழுந்துச்சு கிரவுண்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு லைட்டா ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு வழக்கம் போல ஓட்ஸ் ரெடி பண்ணேன். ஆனா இன்னைக்கு லைட்டா ஆல்டர் பண்ணி நட்ஸ், சீட்ஸ், டேட்ஸ்னு கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் முக்கியமா இந்த முட்டை லைட்டா சிக்கன் மசாலாவும் பெப்பரும் ஆட் பண்ணேன். டாப் நாச்சா இருந்துச்சு. இன்னைக்கு ஈவினிங் லைட்டா லிட்டில் பிஸிஸா இருக்கிறதுனால காலையில பயிற்சியை போகலான்னு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து நம்ம சோல்னாப்பேல போட்டு கிளம்பியாச்சு. நடுவில் உட்காந்துருக்க வளர்ந்தவன வீட்டுல வெட்டியாதான் இருந்தான். அவனே அள்ளி போட்டு நேர ஜிம்முக்கு வந்துட்டோம். நமக்கு தெரிஞ்ச ஒரு சில ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா போயிருக்கும். அதுக்கப்புறம் தான் ஒரு துயரமான சம்பவம். வழக்கம் போல நம்ம குருட்டு பார்வை வச்சு ட்ரைபேடுக்குள்ள காலை விட்டு ட்ரைபேடை உடச்சிட்டேன். நமக்கு அந்த ட்ரைபேடுக்கு சுத்தமா ஆகவே மாட்டேங்குது. நம்ம பில்லாராமனுக்கு பார்த்தீங்கன்னா குக்கர் அடிக்கிற மாதிரி நமக்கு இந்த ட்ரைபேடா ஒன்னா சதறுது. அதை தூக்கி தூர போட்டுட்டு வழக்கம் போல தலையில வச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நார்மல் புல் அப் 5x5 செட்டா போட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லேட் புல் டவுன் 10 ரெப் × 5 செட் ரொம்பவே நல்லா போச்சு. நான் கூட எங்கிட்டும் புடிங்கிட்டு விழுந்துருவோம்னு நினைச்சேன். அப்படிலாம் எதுவும் ஆகல. அடுத்து கேபிள் ரோ அதே வெயிட்ல 10 ரெப் × 5 செட் முடிச்ச கையோட நீ ரேஸ் பண்ணேன். நீ ரேஸ் பண்ணும்போது இந்த புல் அப் பார்ல ஏதோ த்ரெட் சுத்தி இருக்கான போல கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பிளாங்க் ஹோல்டு 35 செகண்ட் × 3 செட் முடிச்ச கையோட நமக்கு ரிஸ்ட் கொஞ்சம் வீக்கா இருக்குல்ல, அது கொஞ்சம் கண்டிஷனிங்லாம் பண்ணிட்டு பம்ப் செக் பண்ணி பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு. அப்படியே 4-5 போட்டோலாம் எடுத்துட்டு கொஞ்சம் பில்டப் பண்ணலான்னு கேலரியில வச்சிருக்கேன். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். வரட்டா.